Hello friends, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. போன வாரம் Azure சர்டிஃபிகேஷன் பாத்துக்காக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதோட தொடர்ச்சியா இந்த வாரம் வந்து AWS சர்டிஃபிகேஷன் பாத் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். முதல்ல AWSல என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு, அதோட காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதை அடுத்து நீங்க கரியர்ல என்ன பாத் சூஸ் பண்ணுமோ அதுக்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேஷன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு டிஸ்க்ளைமர், எனக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் தெரிஞ்ச அளவு AWSல நான் எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. நான் இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ணதை வச்சு இந்த AWS சர்டிஃபிகேஷன் பார்த்துக்கான வீடியோ பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். AWS சர்டிஃபிகேஷனில் ஹை லெவலில் நம்ம பார்த்தோம்னா 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேஷன், ரெண்டாவது அசோசியேட் சர்டிஃபிகேஷன், மூணாவது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன், நாலாவது ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபிகேஷன். இந்த ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேஷன் பார்த்துட்டிங்கன்னா AWSல இருக்கிற அனைத்து சர்வீசஸோட அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் உதவும். நீங்கள் வந்து இந்த கிளவுட் ஃபீல்டுக்கு நான் ரொம்ப புதுசு, நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேஷனில் ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ஃபவுண்டேஷனில் AWSல இருக்கிற அனைத்து சர்வீசஸை பற்றின அடிப்படையான ஒரு அறிமுகம் இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்னிக்கலாக இருக்காது, அதிகபட்சம் நான் டெக்னிக்கலாக தான் எல்லா AWS சர்வீசஸையும் இதை கவர் பண்ணியிருப்பாங்க. இதை அடுத்து இருக்கிற சர்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம்னா அசோசியேட் லெவல் சர்டிஃபிகேஷன்ஸ். இது வந்து ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேஷன் காட்டிலுமே காம்ப்ளெக்சிட்டி இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், டெக்னிக்கல் ஸ்டஃப்பும் அதிகமாக இருக்கும். இந்த அசோசியேட் லெவல் சர்டிஃபிகேஷனில் 3 சர்டிஃபிகேஷன்ஸ் AWSல இருக்கு. ஒன்று வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட், ரெண்டாவது டெவலப்பர் அசோசியேட், மூணாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட். இதையும் அடுத்து காம்ப்ளெக்சிட்டியில் அதிகமாக இருக்கிற சர்டிஃபிகேஷன் தான் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன். இதில் வந்து 2 சர்டிஃபிகேஷன் இருக்கு. முதல்ல வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனல், ரெண்டாவது வந்து DEVOPS இன்ஜினியர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன். இது வந்து நான் ரொம்ப காம்ப்ளெக்ஸ்னு சொல்லும்போது இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா AWSல இருக்கிற அனைத்து சர்வீசஸ்லையும் வந்து மேலோட்டமாக இருக்கும். ஆனால் இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதில் சில குறிப்பிட்ட சர்வீசஸ்ல வந்து இன்டெப்த்தாக கவர் பண்ணுவாங்க. ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி வந்து ஃபவுண்டேஷன்ல காட்டிலையுமே அசோசியேட் காட்டிலையுமே அதிகமாக இருக்கும், டெக்னிக்கல் ஸ்டாஃபும் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் AWSல இருக்கிற நிறைய சர்வீசஸ்ல படிக்காம சில குறிப்பிட்ட சர்வீசஸை ரொம்ப ஆழமா இன்டெப்தா படிக்கிற சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையில் AWSல 6 ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபிகேஷன், அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங் ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபிகேஷன், டேட்டாபேஸ் ஸ்பெஷாலிட்டி, டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸ்பெஷாலிட்டி, மெஷின் லேர்னிங் ஸ்பெஷாலிட்டி, அதுக்கப்புறம் SAP ஆன் AWS ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போது நிலவரப்படி AWSல மொத்தமாக 12 சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேஷனை தவிர மீதி இருக்கிற இந்த அசோசியேட் லெவல் சர்டிஃபிகேஷன், ப்ரொஃபஷனல் லெவல் சர்டிஃபிகேஷன், ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது அவசியம். அதாவது ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. இது வந்து நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணணும்ங்கிறது இல்ல, உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர்ல பிராக்டிகலா ஒர்க் பண்ணி இருந்திருக்கணும், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படும். இதை நீங்க ப்ரொஃபஷனல் லெவலில் போகும்போது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாக தேவைப்படும். சரி, இப்போ உங்களுக்கு வந்து AWSல என்னென்ன சர்டிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறத பத்தி புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க நினைக்கிற கரியர் பார்த்து அடையணும்னா என்னென்ன சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணலாம், எதில் ஆரம்பிச்சு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ AWSல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கரியர் ட்ராக்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ண போறதில்ல. சில முக்கியமான கரியர் ட்ராக்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். அது என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா கிளவுட் டெவலப்பர் ஆகிறது, கிளவுட் DEVOPS இன்ஜினியர் ஆகுது, அதுக்கப்புறம் கிளவுட் டேட்டா மற்றும் மெஷின் லேர்னிங் லைன்ல படிக்கிறது, கிளவுட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் கிளவுட் ஆர்கிடெக்ட். ஸோ இந்த கரியர் ட்ராக்கை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது எல்லா கரியர் ட்ராக்குக்குமே நீங்கள் வந்து ஆரம்பிக்க வேண்டியது வந்து ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறது நல்லது. இது வந்து அவசியம் கிடையாது, ஆப்ஷனல் தான். பட் கிளவுடுக்கு நான் புதுசு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேஷன் ஆரம்பிச்சிங்கன்னா அடிப்படை நாலேஜ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது உங்களோட எய்ம் வந்து ஒரு DEVOPS இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் கிளவுட் ப்ராக்டிஷனரில் ஆரம்பிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். அது முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட். அதை அடுத்து நீங்கள் வந்து அவசியமாக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா டெவலப்பர் அசோசியேட் சர்டிஃபிகேட் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் சர்டிஃபிகேட் பண்ணுறது நல்லது. அது வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் தான், அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெவலப்பர் அசோசியேட் சர்டிஃபிகேஷன் பண்ணுறது நல்லது. அதை அடுத்து நீங்கள் வந்து SysOps அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனை பண்ணுறது அவசியம். ஸோ இந்த 2 சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா DEVOPS இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல், அதுதான் வந்து நீங்கள் ஃபைனலாக பண்ண வேண்டிய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன். ஒரு DEVOPS இன்ஜினியராக AWSல கரியர் ட்ராக் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில்
பட்சத்தில் நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷன் பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ செக்யூரிட்டிங்கிறது எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனியும் ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. இந்த டேட்டா செக்யூர் பண்ணுறது, அவங்களோட நெட்வொர்க்கை செக்யூர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த லைனில் நீங்கள் செக்யூரிட்டி அப்படிங்கிற லைனில் வந்து உங்களோட கரியர் ட்ராக் அமைச்சுக்கணும்னா நீங்கள் AWSல கிளவுட் ப்ராக்டிஷனர் ஆப்ஷனில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனை பண்ணுறது அவசியம். அதை அடுத்து சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனையும் நீங்கள் பண்ணணும். இது ரெண்டையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தது வந்து ப்ரொஃபஷனல் லைனில் போகாமல் இந்த ஸ்பெஷாலிட்டி லைனில் இருக்கிற சர்டிஃபிகேஷன்ஸில் செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனில் பண்ணுறது நல்லது. ஒருவேளை உங்களோட ஜாப் ரோல் வந்து ஜென்ரலைஸ் செக்யூரிட்டியை அடுத்து நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். இந்த நெட்வொர்க்கிங் லைனில் நீங்கள் அதிகமாக வேலை செய்கிறவங்களா இருந்ததுன்னா நீங்கள் இந்த செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபிகேஷனை முடிச்சுட்டு அட்வான்ஸ்ட் நெட்வொர்க்கிங் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனை பண்ணுறது வந்து நல்லது. இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து ஃபுல்லாக நீங்கள் செக்யூரிட்டி லைன்லேருந்து கரியர் ட்ராக் அமைக்கணும்னா பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பட் உங்களோட ஜாப் ரோல் வந்து நெட்வொர்க்கிங் சம்மந்தமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனையும் பண்ணுறது நல்லது. இப்போது க்ளவுடில் வந்து நான் கரியர் ட்ராக் அமைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட் ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது. அந்த க்ளவுட் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற ரோல் வந்து ஒரு ஐ கேச்சர் மாதிரி இப்போ வந்து மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து அந்த லைனில் நான் வந்து ஒரு க்ளவுட் ஆர்கிடெக்ட் ஆகணும், அது AWS கிளவுட் ஆர்கிடெக்ட் ஆகணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கிளவுட் ப்ராக்டிஷனரை வந்து ஒரு ஃபவுண்டேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவசியம் பண்ண வேண்டியது வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் சர்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் டெவலப்பர் அசோசியேட் சர்டிஃபிகேஷன். ஸோ இது ரெண்டையும் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து வந்து சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனை பண்ணுறது நல்லது. ஆனால் வந்து இது அவசியம் அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் இது பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஸோ அதை அடுத்துட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷனில் நீங்கள் பண்ணணும். அதை வந்து சர்டிஃபிகேஷன் பார்த்து சொல்கிறீங்க. அது போய் எண்டாவது பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கு நடுவில் இப்போ நீங்கள் ஆர்கிடெக்டாக இருக்கும்போது சில விஷயங்களில் நீங்கள் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறது நீங்கள் உங்களோட கரியரில் ப்ரோக்ரஸ் ஆகும்போது நல்லதாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து நம்ம முன்னாடியே சொன்னோம், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிங்கிற பட்சத்தில் வந்து செக்யூரிட்டிக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுலேயே நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற லைனில் வந்து நீங்கள் கரியரை அமைச்சுக்கணும்னா நீங்கள் வந்து இந்த செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனை பண்ணுறது நல்லது. இது வந்து பண்ணுங்கிற அவசியம் இல்லை, பட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு வந்து கரியரில் நல்ல க்ரோத் இருக்கும். சரி, இப்போ வந்து நீங்கள் டேட்டா அல்லது மெஷின் லேர்னிங் அது சம்மந்தமா உங்க கரியர் பார்த்து அமைக்கணும் அப்படின்னா இதுல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஒரு டேட்டா இன்ஜினியர் ஆகலாம், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் இந்த மெஷின் லேர்னிங் இன்ஜினியர். ஸோ இந்த லைன்ல உங்களோட கரியர் ட்ராக் அமையணும்னா நீங்கள் வந்து கிளவுட் ப்ராக்டிஷனர் ஆப்ஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்தது சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் சர்டிஃபிகேஷனை பண்ணுறது அவசியம். அதுக்கப்புறம் டெவலப்பர் அசோசியேட் சர்டிஃபிகேஷனை பண்ணுறது அவசியம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து டேட்டா இன்ஜினியர் இல்லை இந்த DBL லைனில் போகணுன்னா நீங்கள் அந்த டேட்டா பேஸ் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனை பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் அந்த லைனில் போகணுன்னா நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனை பண்ணணும். இதுவே நீங்கள் வந்து மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா வந்து நீங்கள் மெஷின் லேர்னிங் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனை பண்ணுறது நல்லது. ஆனால் இப்போல்லாம் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா இன்ஜினியர் தனியாக, அந்த டேட்டா அனலிஸ்ட் தனியாக, அந்த மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் அப்படிங்கிற தனித்தனியாக இருக்கிறது இல்லை. பெரிய பெரிய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனித்தனி ரோல்ஸ் இருக்கும். ஆனால் நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இந்த 3 வேலைகளுமே ஒருத்தரே பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இந்த 3 ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபிகேஷன், அதாவது டேட்டா பேஸ் ஸ்பெஷாலிட்டி, டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸ்பெஷாலிட்டி, அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங் ஸ்பெஷாலிட்டிங்கிற இந்த 3 ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபிகேஷனையும் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் வந்து உங்களோட கரியரில் வந்து அப்கிரேட் பண்ணணும், இன்னும் நான் டாப்பில் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனை ஆப்ஷன்ல பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து நீங்க ஒரு கிளவுட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்போ கிளவுட் டெவலப்பர் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா பேசிக்கா வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான். அவங்க வந்து நார்மல் ஆன் பிரமிசஸ் சிஸ்டத்தில் பண்ணாம கிளவுட் என்விரான்மெண்ட்ல டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. அதான் வந்து கிளவுட் டெவலப்பர் அப்படிங்கிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சில ரோல்ஸுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது நீங்க ஒரு கிளவுட் டெவலப்பர் ட்ராக் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டெவலப்பர் அசோசியேட் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் வந்து கிளவுட் ஆர்கிடெக்ட்லையும் பண்ணுவீங்க, டெவாப்ஸாக இருக்கும் போதும் பண்ணுவீங்க. அதே சர்டிஃபிகேஷன் தான் வந்து ஒரு கிளவுட் டெவலப்பர் ஆகணுங்கிற பட்சத்துலையும் தேவைப்படும். அதுக்கு மேலே உங்களோட கரியரில் ப்ரோக்ரஸ் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு டெவலப்பராக இருந்து நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டாக மாறலாம், இல்லை வந்து நீங்கள் டெவாப்ஸ் இன்ஜினியராக மாறலாம். ஸோ கரியர் ட்ராக் வந்து நீங்கள் மாற்றுறதுக்கு அதிக வாய்ப்பு வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் வந்து சில சர்டிஃபிகேஷன்ஸை வந்து நீங்கள் இதை டெவலப்பர் அசோசியேட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணுறது நல்லதாக இருக்கும். இப்போ நான் வந்து டெவலப்பராக இருக்கேன், நாளைக்கு நான் ஆர்கிடெக்டாக மாறணுங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ங்கிற சர்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் லைனில் நீங்கள் போவீங்க. இதுவே நீங்கள் டெவாப்ஸ் இன்ஜினியர் லைனில் நான் போனோன்னா நீங்கள் இந்த 2 சர்டிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம்
DevOps இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷனை பண்ணுறது வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு DevOps இன்ஜினியராக ஃபியூச்சரில் கரியர் ட்ராக் மாத்திரக்கு உதவும். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிகினிங் பண்ணுற சர்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் பண்ணும்போதே ஒரு டெவலப்பர் லைனில் தான் நீங்கள் இருப்பீங்க. அதுதான் வந்து இந்த டெவலப்பர் அசோசியேட் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தா எல்லா கரியர் ட்ராக்லையும் அதிகபட்சம் அது இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கிளவுட் டெவலப்பர் அப்படிங்கிறது இட்ஸ் பிகினிங் கரியர். நீங்கள் ஒன்ஸ் as you progress நீங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்டாவோ இல்லை DevOps இன்ஜினியராகவோ நீங்கள் அந்த லைனில் மாத்திரக்கு வந்து எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது வரும். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு கரியர் பாத்துக்கும் எந்தெந்த சர்டிஃபிகேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து சில முக்கிய கரியர் ட்ராக்ஸ் தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இதை தவிர இன்னும் நிறைய கரியர் பாத்ஸ் வந்து ஜாப் ரோல்ஸ்லாம் வந்து கம்பெனிஸில் நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான சில கரியர் ட்ராக்குக்கு அலைன் ஆன மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களால் அதை ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த சர்டிஃபிகேஷன் பாத் அப்படிங்கிறது ஒரு கைடு மட்டும்தான். இது பண்ணாதான் உங்களால் கரியரில் க்ரோ ஆக முடியும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க இந்த கிளவுட் டெக்னாலஜி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆக பிராக்டிகலாவே உங்களுக்கு நிறைய நாலேஜ் டெவலப் ஆகும். பட் இந்த சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களோட அங்கீகாரத்தை அதிகரிக்கும். அதாவது நீங்க AWS ஒர்க் பண்ணீங்கன்னா AWS சர்டிஃபிகேஷன் அங்கே இருக்கு அப்படின்னா வந்து உங்களோட ரெஸ்யூமே அதுக்கப்புறம் உங்க ஸ்கில் செட்ல வந்து ஒரு பூஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இந்த கரியர் பாத்துல நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இதை பற்றி வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோ முன்னாடி பார்க்குறேன். அனந்தஸ் காட்சி சைனிங் ஆஃப். பாய்.